வணக்கம். வாழ்க்கையில ஒரு கட்டத்துல போதும்பா, இனி என்னால முடியாதுன்னு தோணும் இல்லையா? அப்படி சோர்வு வரப்ப நம்மள நாமே எப்படி தேத்திக்கிறது அப்படிங்கறத ஒரு கதையா பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்துல கௌரின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு 40 வயசு இருக்கும். கணவர் திடீர்னு இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அந்த அம்மாவோட வாழ்க்கை மொத்தமா மாறி போச்சு. ஒரு சின்ன தையல் கடை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா கடையோட வாடகை, பையனோட படிப்பு செலவுன்னு எல்லாமே அவங்க தோள்ல விழுந்துடுச்சு. ஒரு அதிகாலையில வாசல்ல உட்கார்ந்து ஐயோ, இனிமேல் என்னால் முடியவே முடியாதுன்னு சோர்ந்து போயிட்டாங்க. ஒரு நாள் மதுரைக்கு போக வேண்டிய வேலை வந்தது. வைகை ஆத்து பாலத்து மேல நின்னு பாக்குறாங்க. ஆத்துல தண்ணி இல்லாம மணல் மட்டும் காஞ்சு கிடக்கு. பாலத்து சுவத்துல யாரோ பெருசா எழுதி வச்சிருக்காங்க, நதி வறண்டாலும் வேர் வரலக்கூடாது. சும்மா ஒரு வாசகம்தான். ஆனா அது அவங்க மனசு அப்படியே உலுக்கி போட்டுச்சு. எனக்குள்ள இருக்கிற வேர் என்ன, அது என்னை தொடர்ந்து வாழ வைக்குதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பையனோட முகம் மட்டும்தான் அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. திரும்பி வர வழியில ரோட்டோரமா பழனிசாமின்னு ஒரு தாத்தா இருந்தாரு. அவர் மண்ணுல பானை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த தாத்தாவுக்கு 60 வயசு இருக்கும். அவரு சக்கரத்தை வேகமா சுத்திக்கிட்டு களிமண்ணுக்கு அழகா ஒரு வடிவம் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த வெயில்லையும் அவர் முகத்துல ஒரு தெளிவு. கௌரி தயக்கி போய், ஐயா, இத்தனை வருஷமா இந்த வெயில்ல சோர்வே இல்லாம எப்படி வேலை பாக்குறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு தாத்தா சிரிச்சுட்டே, சோர்வா? ஒன்ன பார்த்தாதாமா ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது. இது சும்மா மண்ணு இல்ல, முதல்ல சேராதான் இருக்கும், அப்புறம் களிமண்ணா பிசைவோம், சக்கரத்துல வேகமா சுத்துவோம், கடைசியா சூளையில தீயில சுட்டு எடுப்போம். இத்தனையும் தாண்டி வந்தாதான் இது உடைஞ்சு போகாம பலமான பானையாகும். நம்ம வாழ்க்கையும் அப்படிதாமா. எவ்வளவு சுழற்சி, எவ்வளவு நெருப்பு வந்தாலும் உன் வடிவத்தை காப்பாத்திக்கிறதுல தான் உன் வெற்றியே இருக்கு அப்படின்னு சொன்னாரு. பழனிசாமியோட இந்த வார்த்தைகள் கௌரியோட மனசுல ஆழமா பதிஞ்சது. என்னோட கஷ்டங்களை வெறும் சகதியா பார்க்க கூடாது, இதெல்லாம் என்ன பிசைஞ்சு சுழற்றி கடைசியா ஒரு பலமான மனுஷியா மாத்ததான் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. கடை வாடகை, பையன் படிப்பு, இதெல்லாம் பானையை சுடுற நெருப்பை விட பெருசு இல்லைன்னு தைரியம் வந்துச்சு. அவங்க சோர்வை உதறி தள்ளிட்டு எழுந்து நின்னாங்க. அன்னைக்கு ராத்திரி கௌரி அவங்க கடையை புதுப்பிச்சாங்க. வாடிக்கையாளர்களை அன்பா வரவேற்று துணிகளை இன்னும் புது டிசைன்ல தச்சு கொடுத்தாங்க. தையல் மிஷின் ஓடுற சத்தம் இப்போ அவங்களுக்கு பழனிசாமியோட சக்கரம் சுழற மாதிரி உற்சாகமா கேட்டுட்டு இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு தெரியும், இந்த வாழ்க்கையோட நெருப்பு சூடு அவங்களுக்கு ஒரு நல்ல வடிவம் தான் கொடுக்கும், ஒருபோதும் உடைக்காதுன்னு. இந்த கதையோட நீதி, வாழ்க்கை உங்களை எவ்வளவுதான் சுழற்றினாலும் நெருப்புல போட்டாலும் உங்க தன்னம்பிக்கை அப்படிங்கிற வேர் மட்டும் வறண்டு போகாம இருந்தா நீங்க ஒரு பலமான வடிவத்தை பெறுவீங்க. சவால்கள் உங்களை சிதைக்க வருவதில்லை, உங்களை செதுக்கவே வருது. நன்றி, வணக்கம். இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மற்றும் நிகா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.